பங்க், அதுக்கப்புறம் பெனி கேப்லர், கோடி ரோட்ஸ் இருக்கப்பறம், அதுக்கப்புறம் பென்டா, அதுக்கப்புறம் டிஃப்னி, செத்ரோயின்ஸ், ரேமிஸ்டர் ரிட்டர்ன் வரப்பறம், அதுக்கப்புறம் ஜாக் அஃபெக்ட், அதுக்கப்புறம் நயோமி, ஜே ஈசோ இவங்கலாம் இடம்பெற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வரப்பறம், ஜான்சினோட சர்வே சீரிஸ் வரைக்கும் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் வந்து ரேமிஸ்டர் ரிட்டர்ன் வர போகிறார், சிஎம் பங்க் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக் அஃபெக்ட் சர்வே சீரிஸில் வராரு அப்படின்றதுனால கொஞ்சம் டாமினேட்டாக பவர்ஃபுல்லாக சர்வே சீரிஸ் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் நடக்க போகுதுன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விண்டேஜில் பார்த்துக்கிட்டு இருந்த ரா வர்சஸ் ஸ்மாக் டவுன்ன்ற சர்வீஸ் சீரிஸோட எலிமினேஷன் டாக் டீம் மேட்சஸ் வந்து இந்த சர்வீஸ் சீரிஸில் ரிட்டர்ன் கொண்டு வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான டோர்னமெண்ட்டும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா ராவில் பெஸ்டான ரெஸ்லரையும் ஸ்மாக் டவுனில் பெஸ்டான ரெஸ்லரையும் போட்டு அந்த நடக்கும். அது இல்லாமல் இந்த வார் கேம்ஸும் நடக்க போகுது. அதனால 2 விதமான சர்வீஸ் சீரிஸ்லையும் 2மே நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்த ரூமர் இதான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.